அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் 2 நாள் முன்னாடி கரூரில் நடந்த டிவிகே கட்சி மாநாட்டில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகள் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. மிகப்பெரிய துயர சம்பவம். இந்த நேரத்தில் முதல்ல அந்த உயிரிழந்த நபர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுப்போம். அவருடைய குடும்பங்களுக்கு கடவுள் இந்த நேரத்தில் நம்பிக்கையும் சக்தியும் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வேண்டிப்போம். எது மிகப்பெரிய வேதனையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த சம்பவத்தை அரசியல் ரீதியாக பேசுகிறாங்களே தவிர ஒரு மனிதாபிமான ரீதியாவோ மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ அவங்க பார்க்கறதில்ல. எனக்கு பெரிய ஒரு வழியை கொடுக்குது. இதை பற்றி பேசுங்க சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 நாள் முன்னாடியே கேட்டாங்க. எனக்கு சில நாட்களாக உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் இதை பற்றி பேச முடியல. இப்போ தான் ஒரு ரெக்கவர் ஆயிருக்கேன். கண்டிப்பாக இன்னைக்கு இந்த சம்பவத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், இந்த சம்பவம் எப்படி டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படின்னா பொலிட்டிக்கல் கன்ஸ்பிரசி வச்சு டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கவர்மெண்ட்டாகவே ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய மெத்தனம் தான் அது காரணம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அசோசியேட்டட் பார்ட்டி டிவிகே இந்த கட்சி தான் சரியாக பொறுப்பேற்கல, அந்த தலைவரும் சரியான பொறுப்பேற்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா பழிகளை போடுறாங்க. இதன் மூலமா பொலிட்டிக்கல் மைலேஜை தேடுறதுக்கு சில பேர் விரும்புறாங்க. கண்டிப்பா ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆனா பெரும்பாலானவர்கள் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ ஒரு ஹியூமனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத லா அண்ட் ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ அன்பார்ச்சுனேட்டா பேச மாட்டாங்க. இது மிகப்பெரிய வேதனை நமக்கு கொடுக்குது. சரிங்க, இந்த சம்பவம் ஏன் நடந்திருக்கு, இதற்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம், இதுல என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல விரும்பல. நான் எப்பயுமே மக்கள் பக்கம் நிற்பேன். எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. அதனால ஏதாவது ஒரு கட்சிக்கோ இல்லை ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவில் நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இந்த சம்பவத்தை நான் 3 கோணங்கள்ல பார்க்குறேன். இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன, இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பெடுக்கணும் அப்படின்றத இந்த 3 டைமென்ஷன்ஸ்ல நான் பார்க்குறேன். முதல் டைமென்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே சம்பந்தப்பட்ட கட்சி, இரண்டாவது கவர்மெண்ட் அரசு, மூன்றாவது மக்கள். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல இந்த டிவிகே பார்ட்டி டைமென்ஷன்லாம் நம்ம பார்த்துருவோம். இந்த அரசியல் மீட்டிங்ஸை டிவிகே லீடர் விஜய் அவர்கள் சில மாதங்களாக நடத்திட்டு வராரு. வாரம் வாரம் அவர் வந்து நடத்திட்டு வராரு. ஏற்கனவே இந்த மீட்டிங்ஸை நடத்துறதுல அவருக்கு ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கணும். அதை தாண்டி அவர் தரப்புல என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு சில சேலஞ்சஸும் இருக்கு, சிக்கல்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம், சில தடைகளையும் எங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு தலைவர் அவர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை தாராளமாக சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, குறைஞ்சபட்சம் அந்த அரசியல் கட்சி பொறுப்பை எடுக்கணும். இப்போ இந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை அவங்க நடத்துகிற மாதிரி தான் இதுவும். கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனாலும் பொறுப்பு யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு பெரிய பங்கு அந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் கையில் தான் இருக்கு. அவங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு இடத்துல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா அங்கே லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுற பொறுப்பு அவங்க கையில் இருக்கு. அவங்க மத்தியில் சில ஆர்கனைசர்ஸ் இருக்கணும். அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அசம்பாவிதம் எதுவும் நடக்காம பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆன் கிரவுண்ட்ல களத்துல கட்சி சார்பா நிர்வாகிகளை இறங்கி அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்றதுக்கோ ஆர்கனைஸ் பண்றதுக்கோ அவங்க நியமனம் செஞ்சிருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பண்ணிருக்காங்களான்றது நமக்கு அபிஷியலா தெரியல. அப்படி பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு அவங்க எஃபிஷியண்டா பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இதை தாண்டி அந்த தலைவர் விஜய் அவர்கள் அவர் வந்து இந்த மீட்டிங்ஸ்ல ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில மீட்டிங்ஸ்ல அவர் கரெக்டான டைமுக்கு வர்றதில்லை, இந்த மக்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கரெக்டான டைமுக்கு வரல அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒன்று அவர் கரெக்டான டைமுக்கு வந்திருப்பாரு, ஆனால் மக்களை முன்னாடி இருந்தே வெயிட் பண்ற மாதிரி வச்சிருப்பாரு, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த. அல்லது மக்கள் வந்து ஓரளவுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, ரொம்ப முன்னாடி வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் இவர் லேட்டாக வந்திருப்பாரு. இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த இடத்துக்கு லேட்டாக தான் அரைவாயிருக்காரு. இப்போ ஒரு தலைவருங்கிறவரு கண்டிப்பா மக்களை பத்தி யோசிக்கணும். நான் விஜய் அவர்களை பிளைண்டா குற்றம் சாட்டல. அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், லேட்டா
கிளம்புறதுல சில பிரச்சனைகள். ஆனாலும் ஒரு தலைவரானவர் எப்பயுமே மக்களை வந்து மைண்ட்ல வைக்கணும். மக்களை வர சொல்லிட்டா அவங்க வர்ற அந்த நேரத்தில் நம்ம இருக்கணும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் விஜய் அவர்கள் மீது மட்டும் குற்றம் செலுத்த விரும்பல. நிறைய அரசியல்வாதிகள் இதை அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு பண்றாங்க. பெரும்பாலான அரசியல்வாதிகள் பண்றாங்க, ஒரு சில பேரை தவிர. இப்ப கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல இருப்பாங்க. மக்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், நிறைய நேஷனல் லீடர்ஸா நான் நேரில் பார்த்திருக்கேன். வேற சில கட்சிகள்லயும் கரெக்டா வர்றவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய தலைவர்கள் கரெக்டான டைமுக்கு வர்றதில்லை. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா ஆக்டர் டேர்ன்டு பாலிட்டிஷியன். அவருக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஃபாலோவிங் இருக்கு. அவருக்கே கண்டிப்பா நல்லா தெரியும் அவரை பார்க்கறது மக்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது தெரியும். பொலிட்டிக்கலா அவரை பார்க்க வர்றவங்களை தாண்டி ஃபேன்ஸாவும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு தலைவரா கண்டிப்பா அவர் பொறுப்பை அதிகமாகவே எடுத்திருக்கணும். அவர் வந்து இந்த இஷ்யூல கண்டிப்பா அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கணும். அந்த ஸ்டாம்பீட்ல 40 பேர் இறந்து போனாங்க. அவர் வந்து சென்னை கிளம்பி வந்துட்டாரு. அவருக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல, நெருக்கடி என்னன்னு தெரியல. ஆனாலும் ஒரு தலைவரா கரூர்ல இருந்து மக்களை சந்திச்சு அந்த பிரச்சனை என்னன்றதை கேட்டு அவர் வந்திருந்தாரு அப்படின்னா பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம 2 விஷயத்த கவனிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பவர். நமக்கு பவர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன் ஆனா பவர் தேவை அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்காது. அவருடைய மீட்டிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை கடுமையா எதிர்க்கணும், அதுதான் ஒரு பொலிட்டிஷியனோட கடமை. பவர் வேணும்னு சொல்றாரு, ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு, இதெல்லாம் கண்டிப்பா பேசணும், தப்பு இல்லை. ஆனா பவரை நான் கையில எடுப்பேன்னு சொல்ற ஒரு நபர் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கையில எடுக்கணும். வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால இந்த சம்பவத்துக்கு இந்த அரசியல் கட்சி டிவிக்கு கண்டிப்பா பொறுப்பெடுத்தாகணும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க கண்டிப்பா உறுதி செய்யணும். இந்த கட்சியினுடைய முக்கியமான ஆபீஸ் பேரர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உடனடியாக ஒரு ரெசல்யூஷன் போட்டு இந்த மாதிரி சம்பவம் இனி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா மீடியா முன்னாடி பேசினா நல்லா இருக்கும். அந்த தலைவர் விஜய் அவரும் மீடியா முன்னாடி அப்பியர் ஆகி இந்த சம்பவம் சம்பந்தமா அவருடைய கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறது எல்லாருக்கும் நல்லது. ஒருவேளை அரசு தரப்புல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்கு, இவருக்கு சில நெருக்கடி இருந்திருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாலும் டிரான்ஸ்பரண்டா மக்கள் முன்னாடி பேசணுங்க. டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். மீடியா மூலமா அவர் எந்த அளவுக்கு வேகமா இதை டிரான்ஸ்பரண்டா பேசுறாரோ அந்த அளவுக்கு அது நல்லது. செகண்ட் டைமென்ஷன் கவர்மெண்ட். இந்த சம்பவம் மட்டும் இல்லை, நீங்க நிறைய சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்பீடோ அல்லது வேற ஏதாவது ஒரு அசம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அரசு நிறைய நேரங்களில் போதுமான அளவு பாதுகாப்பு வந்து மக்கள் கொடுக்கறது இல்லை. கொடுக்கறாங்கன்னா கொடுக்கறாங்க, ஆனா அது போதுமான அளவு கிடையாது. இப்போ அந்த கட்சியை வந்து எஸ்டிமேட்டா இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத அவங்க சொல்லணும் போலீஸ் கிட்ட, 10,000 20,000 அப்படின்னு அவங்க சொல்லணும். அதை தாண்டி இந்த நிர்வாகத்தில் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அபிஷியல்ஸ், கலெக்டர், எஸ்பி, இவங்க வந்து அதை தாண்டி இவங்களும் டிஸ்கஸ் பண்ணணும் அவங்க கிட்ட. ஏங்க 10,000 ஒரு ரியலிஸ்டிக் ஃபிகர் கிடையாது. அவர் ஒரு பெரிய நடிகர், இப்போ அரசியல்வாதியா மாறி இருக்காரு. 30,000 வரலாம், 40,000 வரலாம். இந்த இடம் உங்களுக்கு கரெக்டா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது இடம் வேணுமா? முதல்ல இதை ஒரு சிட்டியில நடத்துறது சரியா இல்லையா, இல்ல அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போயிடுறீங்களா, சபர்பனுக்கு போயிடுறீங்களா, அங்க போனா சேஃபா இருக்குமா அப்படிங்கிறத அவங்களும் வந்து ப்ரோஆக்டிவா பேசணும். ஒருவேளை கூட்டம் அதிகம் சேரும் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங் அவங்க கேன்சல் பண்ணிடணும். நமக்கு ரூல் ஆஃப் லா தான் முக்கியம், ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கக்கூடிய ஒரு நாடு, ரூல் ஆஃப் லா. இந்தியா இஸ் கவர்ன்ட் பை ரூல் ஆஃப் லா அண்ட் நாட் ரூல் ஆஃப் மென், ஓகேங்களா? மக்களை திருப்திப்படுத்தணும்னு ஒரு நாடு ஆட்சி பண்ணுதுன்னா அது பேர் சாஃப்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்தியா சாஃப்ட் ஸ்டேட்டா இருக்கக்கூடாது, அரசினுடைய ஆட்சி இருக்கணும். இட் ஷுட் பி ரூல் ஆஃப் லா, அதுதான் ஸ்ட்ராங் ஸ்டேட். அப்போ இந்த அரசுல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இவங்களுடைய ரோல் என்ன, இதையும் நம்ம டிரான்ஸ்பரண்டா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு என்கொயரி கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த என்கொயரி கமிஷன் இந்த கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு, லேப்ஸ் எங்க இருக்கு, ரெண்டு பக்கமும் எங்கெல்லாம் லேப்ஸ் இருக்கு அப்படின்றத நியூட்ரலா தைரியமா இவங்க அந்த ரிப்போர்ட்ல கொண்டு வரணும், கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். கடைசியா 3வது டைமென்ஷன் மக்கள். இப்போ மக்களுக்கு யாரு லீடர்ஷிப் கொடுக்கணும், யாரு கைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அரசியல்வாதிகள் தான். சில பேர் சொல்லுவாங்க மக்களுக்கு அறிவு இருக்கணுங்க, மக்கள் மேலதாங்க தப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மை என்ன, நீங்க தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா மக்களுக்கு அறிவு இருக்கும். மக்களுக்கு மேல யாருக்கு அறிவு இருக்கணும், அதிகமா அறிவு இருக்கணும்னா அரசியல்வாதிகளுக்கு, பொதுவா அவங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கணும்.
இதை நான் சொல்லலை, 2400 வருஷம் முன்னாடி அரசியல் அறிஞர் பிளேட்டோ சொன்னார். கிரீக் பிலாசபர் பிளேட்டோ. இவர் யாருன்னா சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட். சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட் பிளேட்டோ சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா அதுல பெரிய அளவுக்கு உண்மை இருக்கும், அதுல ஒரு பெரிய லாஜிக்கும் இருக்கும். இது பிளேட்டோ சொன்னது. அப்ப மக்களுக்கு அறிவு இருக்கணும் தான் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அவங்களை வழிநடத்துற அளவுக்கு யார் வந்து அந்த பொறுப்பை எடுக்கணும்னா மேல இருக்கவங்க எடுக்கணும். அந்த மேல இருக்கவங்க பாத்தீங்கன்னா லீடர்ஸா இருக்கணும். லீடர்ஸை தாண்டி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு கைட் பண்ணணும். சரிங்க. ஆனாலுமே மக்கள் சைட்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்ப இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள். இதை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்களுக்கு நம்ம பிளைண்டா சப்போர்ட்டும் பண்ண முடியாது. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இறந்து போயிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த அப்பா அம்மாக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும்னு பாருங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியை பார்க்க வரீங்க, அவர் ஒரு நடிகராகவும் இருக்காரு, அவரோட முகத்தை பார்க்கணும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டு தான், தப்பு இல்லை. ஆனா அதை எப்படி செய்ய போறீங்க? அந்த ஒரு முறை இருக்கு, நிறைய கூட்டம் இருக்கு, திடீர்னு வருவார் அவரு. அப்படி வரும்பொழுது நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்றத ஒரு குடிமகனும் யோசிக்கணும். நம்ம சேஃபா இருக்கணும், நம்மளால மற்றவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றத குறைஞ்சபட்சம் யோசிக்கணும். இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை யோசிக்கல. அட்லீஸ்ட் அந்த தள்ளுமுள்ளு ஆரம்பிக்கும் போதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த இடத்துல இருந்து விலகி போயிருக்கலாம். தள்ளுமுள்ளு நடக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி செய்யறது கஷ்டம், நான் சொல்றேன். வேற வழி இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் அந்த லாஸ்ட் செகண்ட்லயாவது பண்ணலாம். ஆனா முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு மக்கள் அவங்க சைட்ல விழிப்புணர்வோட இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டிங்க ஓப்பனா சொல்லணும்னா எல்லா மக்களுக்கும் இந்த சுய மரியாதைங்கிறது இருக்கணும். தலைவர் நமக்கு முக்கியம்தான். அதை தாண்டி ஒருத்தர் வரத்துக்கு லேட் ஆகுது, விடுங்க, வீட்டுக்கு போயிடுங்க. நீங்க ஒரு மனுஷங்க, ஆணோ பெண்ணோ திருநங்கையோ, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. யூ ஹாவ் யுவர் ஓன் டிக்னிட்டி, யூ ஹாவ் யுவர் ஓன் ஒர்த். 3 நேரம் 4 நேரம் நின்றுட்டீங்க, வரல, உங்க தலைவர் நல்லவர் தான், அதை தாண்டி ஏன் நிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நீங்க பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும். உங்க ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ அம்மாவையோ அப்பாவையோ உங்களுடைய பிள்ளைகளையோ பார்க்கணும், கிளம்பி போயிடணும். அதை தாண்டி எதுக்கு நிக்கணும்? அதை தாண்டி அங்க நின்று எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கும்போது என்ன ஆகுது? மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் ஒரு அப்நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அவங்க அறியாமலே போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நாங்கள் அந்த லீடர் வராரு அப்படின்னா மறுபடியும் ஒரு எனர்ஜி ரஷ் வரும். அந்த எனர்ஜி ரஷ் நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரஷ் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீடை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய தவறு இருக்குங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தவிர மக்கள் செய்யக்கூடாது. மக்கள் மேலேயும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பா பொதுமக்கள் அவங்க எண்ணில் அவங்க அதை என்ஷூர் பண்ணணும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப நடக்கக்கூடாது. இட் இஸ் சோ கிரிமினல் டு லூஸ் சோ மெனி லைஃப். போர்ல போய் சண்டை போட்டு இவ்வளவு பேர் செத்தா பரவாயில்லைங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய ரோட் ஷோல, அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம், தயவுசெய்து கட்சி ரீதியா இந்த விஷயத்துல அரசியல் செய்ய வேணாம். என்னுடைய அன்பான கோரிக்கை, நீங்க எந்த கட்சியா வேணா இருங்க, நீங்க டிவிகேவா இருங்க, டிவிகே எதிர்ப்பாளராக இருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானத்தோட செயல்படணும். மக்கள் பக்கம் நிக்கணும், நியாயம் பக்கம் நிக்கணும், சட்டத்தின் பக்கம் நிக்கணும். தவறு யார் மேல இருந்தாலும் அதை சுட்டி காட்டணும். இந்த ஒரு மனநிலைக்கு தயவு செய்து வாங்க. ஒருவேளை டிவிகேவை சேர்ந்தவங்களா இருக்கீங்கன்னா கூட உங்க கட்சியினுடைய தலைவர் தவறு பண்றாருன்னா சுட்டி காட்டுங்க. அதுதான் உங்க கட்சிக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த டியூட்டி. சுட்டி காட்டாம நீங்க பண்றது கரெக்ட் தான் தலைவர்னு சொல்றீங்கன்னா அது உங்க தலைவருக்கே நீங்க செய்யற துரோகம். ஸோ இது நான் எல்லாருக்குமே சொல்றேன். டிவிக்கே பிளைண்டா எதிர்க்கிறவங்க இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரி பிளைண்டா எதிர்க்கிறதும் தப்பு. கவர்மெண்ட் சைட்ல என்ன லேப்ஸ் இருக்கு, இந்த பக்கமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மக்களுக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது. இதற்கு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். அரசியல் கட்சிகள் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், அதுல இருக்க நிர்வாகிகள் ஆகட்டும், அது இல்லாம பொதுமக்கள் ஆகட்டும். ஃபியூச்சர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்க்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லீகல் புரோட்டோகால் கொடுத்துட்டு இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லார் மேலேயும் வர்ற மாதிரி பண்ணிடணும். உதாரணத்துக்கு அந்த லீடரால அந்த டைமுக்கு வர முடியல, மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேல லேட் ஆகுதுன்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு அப்படின்ற அந்த ரூல் வந்து அந்த புரோட்டோகால்ல இருக்கணும்.
இந்த மாதிரி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்களை நம்மளால் ஃப்யூச்சரில் கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் கவர்மெண்ட்டால் அடிக்குவேட்டாக ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல, போலீஸ் ஃபோர்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ரேலிஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ்டாக நம்ம வந்து செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வரக்கூடிய மக்கள் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, லா அண்ட் ஆர்டரை வந்து அவங்க வந்து மதிக்கிறது கிடையாது, மற்ற நபர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்னா உடனடியாக போலீஸ் வந்து சட்டத்தை கையில் எடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். கட்சியை பார்க்கக்கூடாது, யாருன்னு பார்க்கக்கூடாது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ த ட்ரபிள் மேக்கர்ஸ் ஆர், தே ஷுட் டேக் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக உறுதி செய்யணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஃபியூச்சரில் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். நன்றி.